ஹலோ நண்பா, பல வருடங்களுக்கு பிறகு தமிழக அரசு சத்துணவு துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை நிரப்புறதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. இது என்ன மாதிரியான பணி, யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கெல்லாம் காலியிடங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் உங்கள் நண்பர்களுக்குனாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். குட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் கம்ப்ளீட்லி ஆன்லைன்லேயே பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி நார்ம்ஸ் படி ரெகுலராக காலேஜ் போய் படிக்கிறதும் ஆன்லைன் டிகிரியும் சேம் தான். அதுவும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுலே ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன மாஸ்டர் டிகிரிஸ் இருக்குது அப்படின்னா ஆன்லைன் எம்பிஏ, எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிந்தி, CUTN சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, NAC A+ அக்ரிகேட்டட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் உங்களுக்கு டீச்சிங் கொடுக்குறாங்க. ஃபீஸுமே அஃபோர்டபுள், அதுவும் 100% ஆன்லைன். ஸோ உங்களோட மற்ற ஒர்க்கையுமே பார்த்துட்டு பை சைடு மாஸ்டர் டிகிரியுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் யூஜிசி நார்ம் படி சர்டிஃபிகேட்டோட வேல்யூலாம் குறைய போகிறதில்ல. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதாவது காலேஜ் போய் படிக்கிறதும் இந்த ஆன்லைன் டிகிரியுமே எக்ஸாக்டாக சேம் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் மட்டும் தரேன், அதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். அவங்களே கால் பண்ணுவாங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறேன் இல்லை, நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்கான இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான அறிவிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போது இந்த ஆர்டர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் போயிருக்கு. சென்னைக்கு மட்டும் இல்லாமல், அதாவது சென்னை நீங்களாக இருக்கக்கூடிய மிச்ச அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு அறிவிப்பை இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இப்போதை வரையும் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் இருந்துச்சு. அதை இப்போ திரும்ப 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையுமே, அதாவது 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையும் காலை உணவு திட்டம் செயல்படும் அப்படிங்கிறத தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த தகவலை தான் இந்த பிடிஎஃப்பில் முதற்கட்டமாக கொடுத்துருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையும் மட்டுமே காலை உணவு திட்டம் இருந்தது. இதை இப்போ விரிவுபடுத்தி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையுமே இந்த பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படிங்கிற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், விரிவுபடுத்தப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 15,454 பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ லட்சம் பேருக்கு மாணவர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலை உணவு திட்டம் விரிவுபடுத்திற காரணத்தினால ஆட்கள் எடுக்கிறாங்க. ஒரு பள்ளிக்கு ஒருவர் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 10,000+ காலிடங்களை நிரப்புகிறாங்க. இந்த பணியை நிரப்புறதற்காக ஒரு குழுவுமே நியமிச்சிருக்காங்க. அந்த குழுவில் பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒரு கிராமங்கள்லேயுமே இருப்பாங்க. அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த பணியிடங்களை சம்மந்தப்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரப்புகிறாங்க தகுதி வாய்ந்த பெண்களை. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டுமே தகுதிங்க. எந்த பெண்கள், அவங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா குறைஞ்சது 10ஆம் வகுப்புனாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழுவில் நீங்கள் இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மகளிர் சுய உதவிக்குழுவில் மினிமம் ஒரு 3 ஆண்டுகள்னாவது நீங்கள் இருந்திருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் 10ஆம் வகுப்பு வரையும் உங்களோட கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நீங்கள் இந்த சமையலர் இல்லைன்னா சமையல் பொறுப்பாளர் அப்படிங்கிற பதவிக்கு உங்களால் விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கான சில வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. அதாவது காலை உணவு திட்டத்தின் கீழ் ஈடுபடும் சுய உதவிக்குழு உறுப்பினர் காலை 6 மணிக்கு சமையல் பணிகளை தொடங்கி காலை 8 மணிக்குள் முடிக்க வேண்டும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான மதிப்பூதியத்தை பொறுத்தவரையும் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இவங்க வழங்குவாங்க. அது என்ன சம்பளம் அப்படிங்கிறத இவங்க டீட்டெயில்டாக
வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட உணவு வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உலகின் உணவின் அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், சத்துணவு துறையில் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ஃபுல்லாக ஒன் டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணி செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் மேலோட்டமான தகவல் சொல்லியிருக்கேன். சத்துணவு துறையில் இந்த பெருந்தலைவர் காமராஜர் திட்டத்தை விரிவுபடுத்துகிறாங்க. அதற்காக இப்போ வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. சுய உதவிக்குழுவில் இருக்கிறவங்க தான் இதற்கு வந்து தகுதி. குறைஞ்சது 10ஆம் வகுப்பு கல்வி நீங்கள் முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 வருட காலதாவது நீங்கள் வந்து சுய உதவிக்குழுவில் இருந்தவராக இருக்கணும். நீங்கள் சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பவராக இருக்கணும். அப்படிங்கிற தகுதிகள் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃபை ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அனைத்து தகவலுமே வந்து தெரிய வரும். வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.